வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிபா வைரஸ் வந்து இப்போ நிபா வைரஸ்ன்னு சொன்னால் முதல்ல என்னென்னு சொன்னால் வந்து நிபா வைரஸ் வந்து ஒரு ஜூனோட்டிக் வைரஸ் வந்து இந்த வைரஸ் வந்து ஹியூமனுக்கும் அண்ட் அனிமல்ஸுக்கும் டிரான்ஸ்மிட்டட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ்ன்னு சொல்லி உலக சுகாதார திணைக்களம் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த நிபா வைரஸ். இந்த நிபா வைரஸ் வந்து ஏன் இப்போ வந்து உலக சுகாதாரத்தின ஒரு த்ரெட்னிங்காக இருக்கலாம்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னால் வந்து இந்த நிபா வைரஸ் வந்து இந்தியாவில் வந்து ஈஸ்டர்ன் எஸ்டேட் ஆஃப் இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த நிபா வைரஸ் வந்து என்ன செய்திருக்காங்க, கொரோனா வைரஸ் வந்து நேரம் செய்த மாதிரியே வந்து மனிதர்களை முகக்கவசமும் அணிய சொல்லியிருக்காங்க. அதே நேரம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டவர்களை தனிமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக இப்போ வந்து இந்த நிபா வைரஸ் மற்ற நாடுகளுக்கும் பரவலாம் என்று சொல்லி ஒரு சின்ன அறிவுறுத்தல் வந்து உலக சுகாதார திணைக்களம் வந்து கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்தப்படுத்திருக்காங்க. இந்த நிபா வைரஸ் வந்து வந்தால் என்ன சிம்டம்ஸ் என்று சொல்லி பார்த்தா வந்து இந்த நிபா வைரஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு காமன் ஃப்ளூ, அதாவது காமனான ஒரு காய்ச்சல் வந்து வரும் நம்மளுக்கு. அந்த காய்ச்சலோட சேர்த்து ஒரு ட்ரோவினஸ்ன்னு சொன்னால் கொஞ்சம் உடல் சோர்வு, களைப்பு வருது. அது களைப்பு வந்து பிறகு என்ன செய்யும், மெதுவாக அந்த நிபா வைரஸ் நம்மளோட உடம்புக்குள்ளே வந்து பெருகி கொண்டு வரும்போது என்ன செய்யுது, நம்மளோட வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நம்மளோட சுவாச தொகுதியை பாதிக்க தொடங்குதன் காரணமாக அது நிமோனியாவுக்கு கொண்டு போகலாம் என்று உலக சுகாதார திணைக்களம் வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்க இந்த நிபா வைரஸ் சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி நம்மளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த நிபா வைரஸுக்கு இது வரைக்கும் எந்த வேக்சினேஷனும் கண்டுபிடிக்கப்படலை. அதே நேரம் வந்து இந்த நிபா வைரஸ் வந்து வேக்சினேஷன் எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படினால அவங்க வந்து நார்மல் மெடிசின்ஸை கொடுத்து தான் இந்த நிபா வைரஸை க்யூர் பண்ணலாம். அதனால தான் இந்த நிபா வைரஸ் சம்மந்தமாக எல்லா நாடுகளுக்கும் உலக சுகாதார திணைக்களம் அறிவுறுத்தல் கொடுத்துருக்கு வந்து இந்த நிபா வைரஸ் சம்மந்தமாக இதோட சிம்டம்ஸ் சம்மந்தமாகவும் நீங்கள் கவனமாக இருங்கண்டு. அதே நேரம் வந்து இந்த நிபா வைரஸ் வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த சிங்கப்பூர், நேபாள் அண்ட் தாய்லாந்து போன்ற நிறைய விமான நிலையங்கள், அதாவது ஏர்போர்ட்டில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து அவங்க அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க. அதே நேரம் வந்து ஏர்போர்ட் ரூல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணி கொண்டு வராங்க இந்த நிபா வைரஸ் த்ரெட்டிங்க தங்களோட நாடுகளுக்குள்ளே வரதை குறைப்பதன் காரணமாக. ஸோ ஆகவே இதன் காரணமாக ஒவ்வொரு நாடுகள உள்ள சுகாதார திணைக்களம் வந்து மக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டு வருகிறது இந்த நிபா வைரஸ் சம்மந்தமாக அவதானமாக இருக்குமாறு. ஸோ இந்த நிபா வைரஸ் சம்மந்தமாக நாமும் விழிப்புணர்வுன்னு இருப்போம் என்று சொல்லி தான் இந்த குட்டி வீடியோ ஒன்று. ஸோ நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.